ஆன்லைன்ல ஜோதிடம் பார்க்க வெறும் 350 ரூபாய் மட்டுமே. குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்ல இருந்தே நீங்க பார்க்கலாம். உங்களுடைய பிறந்த தேதி, நேரம், ஊர் மட்டும் வாட்ஸ்அப்ல சொன்னா போதும். நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பலன்கள் சொல்லுவோம். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம். ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா 88 70 10 75 27. ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நாளை ஜூலை 10 அற்புதமான பௌர்ணமி. ஸோ தமிழ் மாத கணக்கின்படி பார்த்திங்கன்னா ஆனி மாத பௌர்ணமி. பொதுவாக ஆனி மாத பௌர்ணமி ரொம்பவே சிறப்பு வாய்ந்த ஒரு பௌர்ணமி தான். ஏன்னா இந்த நாளில் இறைவனுக்கு முக்கணிகள் படைக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதே போல் இந்த பௌர்ணமியில் குரு பூர்ணிமாவும் வந்து சேர்ந்தே வரும். இந்த குரு பூர்ணிமா அப்படிங்கிறது குருவுக்கு நம்ம நன்றி கடன் செலுத்தக்கூடிய நாள். ஸோ அற்புதமான பௌர்ணமியில் வரக்கூடியது தான். அது அந்த ஆனி மாத பௌர்ணமியில் தான் வரும். அது மட்டும் இல்லாமல் பொதுவாக இந்த பௌர்ணமி நாளில் பிரபஞ்சத்தினுடைய சக்தி அதிகமாக இருக்கக்கூடிய நாளில் நீங்கள் இறைவன்கிட்ட என்ன கோரிக்கைகள் வைக்கிறீங்களோ அது அப்படியே வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் எல்லாரும் ஆலயத்துக்கு போய் தான் வழிபாடு செய்யணும் அப்படின்ற கட்டாயம்லாம் கிடையாது. உங்களுடைய வீட்டு வாசலில் நிலாவினுடைய ஒளி தெரியும் பார்த்தீங்களா, அந்த நிலாவுக்கிட்ட நின்று அந்த சந்திர பகவான்கிட்ட வந்து பிரார்த்தனை செய்யுங்க. உங்களுக்கு என்ன கஷ்டங்கள் இருக்கோ அது தீரணும் அப்படின்னு. கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஏதாவது ஒரு அம்மன் கோவில் இருக்கும். அந்த அம்மன் கோவிலில் போயிட்டு ஒரு விளக்கு போட்டு சாமியை மனசார வேண்டிட்டு வாங்க. உங்களுடைய அத்தனை பிரச்சனைகளும் சரியாக போகும். குறிப்பாக பணப்பிரச்சனைகள், பணத்துக்கு தான் இவ்வளவு பிரச்சனையுமே அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, வேறு எதுவுமே எனக்கு பிரச்சனை கிடையாதுங்க, என்னுடைய கஷ்டம் தீரணும், என்னுடைய பண பிரச்சனை தீரணும், கடன் தீரணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க கண்டிப்பாக இதை ஒவ்வொரு பௌர்ணமியிலையும் செய்து பாருங்கள். இப்போ இந்த பௌர்ணமியில் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா அடுத்த பௌர்ணமிக்குள்ளேயே நீங்கள் நல்ல மாற்றத்தை வந்து பார்ப்பீங்க. ஸோ கண்டிப்பாக வந்து செய்யுங்க. பெண்கள் தான் வழிபாடு செய்யணும் அப்படின்லாம் கட்டாயம்லாம் கிடையாதுங்க. பக்தியோட முழு மனசோட யார் வேண்டுமானாலும் பிரார்த்தனைகள் செய்யலாம். அதாவது இறைவனுக்கு முன்னாடி எல்லாருமே வந்து சமந்தான். ஸோ நீங்களும் வந்து பிரார்த்தனைகள் செய்யுங்க. உங்களுடைய குடும்ப நலனுக்காக யார் வேண்டுமானாலும் பிரார்த்தனைகள் செய்யலாம். இதை வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் மட்டும்தான் செய்யணும் அப்படின்ற அவசியம்லாம் இல்லை. ஆண்கள் நீங்களும் வந்து செய்யலாம். கண்டிப்பாக வந்து இந்த பௌர்ணமியிலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள். இன்னும் 3 பௌர்ணமிக்குள்ளே நீங்கள் தொடர்ந்து இந்த வழிபாடுகளை செய்துட்டு வரும் பொழுது நல்ல மாற்றங்களை கண்டிப்பாக வந்து பார்ப்பீங்க. ஸோ ஜூலை 10 வியாழக்கிழமை அன்னைக்கு வந்திருக்கு. குருவை வந்து வழிபாடு செய்யக்கூடிய நாள் நான் சொன்னேன். ஸோ கண்டிப்பாக ஒவ்வொருவருமே உங்களுடைய குருநாதருக்கு நீங்கள் நன்றிகளை வந்து செலுத்தியே ஆகணும். ஏன்னா நம்முடைய வாழ்க்கையினுடைய வழிகாட்டியாக அவங்க தான் இருந்திருக்காங்க. அவங்களுக்கு நம்ம நன்றி சொல்லுறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிது அப்படின்னா அதை நம்ம மிஸ் பண்ணவே கூடாது. ஸோ அப்படி உங்களுடைய மனசில் நீங்காத இடம் பிடித்த குருநாதர் யார், அவரை இன்றைக்கும் நான் நினச்சிக்கிட்டே தான் இருக்கேன், அவர் என் மனசை விட்டு போகவே இல்லை, அவர் அன்னைக்கு அப்படி செய்யலைன்னா இன்றைக்கி நான் இவ்வளோ முன்னேற்றத்தை வந்து பார்த்துருக்க மாட்டேன் அப்படின்னு உங்களுடைய ஆள் மனசில் பதிஞ்சிருக்கக்கூடிய அந்த குருநாதருடைய பெயரை மறக்காமல் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இறைவனுடைய அருளாசியோட உங்களுக்கு குருநாதருடைய அருளாசியும் கிடைக்கும். இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். கண்டிப்பாக இந்த விஷயத்தை இந்த டைமில் வந்து மறக்காமல் செய்யுங்க. மேலும் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்கள், அதாவது பௌர்ணமிக்கு அப்புறமா அடுத்து வரக்கூடிய நாட்கள் முழுக்க உங்களுக்கு எப்படி இருக்குது, இந்த ஜூலை மாதம் 10ஆம் தேதியை கடந்துட்டிங்க அப்படின்னா புதுசாகவே உங்களுக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்க போகுது அப்படின்னு நினச்சிக்கலாம். அந்த புதுமையான வாழ்க்கையை வரவேற்க கடகராசி நேயர்களே நீங்கள் தயாராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அடுத்தடுத்த நிகழ இருக்குது அப்படிங்கிறத. இந்த வீடியோ பதிவில் இருக்கக்கூடிய நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக பார்த்து பயன்பெறுங்க. கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்கள் பார்த்திங்கன்னா முன்னாடி இருந்ததை விட உங்களுக்கு கொஞ்சம் பலவீனமாக தான் இருக்குது. அதாவது இந்த மாதத்தில் ஒரு சில மாற்றங்கள் உங்களுக்கு உறுதியாக ஏற்படும். முதல் பகுதியிலே சூரியனுடைய பெயர்ச்சி உங்களுக்கு 12வது வீட்டில் தான் இருக்குது. அதே போல் 2ஆம் பாதியில் இந்த சூரியன் எங்கே பயிற்சி ஆகுவார்னா முதல் வீட்டுக்கு வந்து பயிற்சி ஆகிறாரு. ஸோ இந்த சூழ்நிலைகள் எதுவுமே உங்களுக்கு சாதகமாக இல்லைங்க. அதனால் கொஞ்சம் நீங்கள் கவனமாக தான் இருக்கணும். செவ்வாயினுடைய பயிற்சியும் கூட உங்களுக்கு வந்து சாதகமாக இல்லை. ஏன்னா உங்களுக்கு ஜூலை 28ஆம் தேதி வரைக்குமே 2வது வீட்டில் தான் இவர் இருக்க போகிறாரு. அதுக்கப்புறமா செவ்வாய் 3வது வீட்டுக்கு வந்து பயிற்சி ஆகிடுவார். அதே போல் மாதத்தினுடைய பெரும் பகுதிக்கு செவ்வாய் கிரகம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கிய காரணம். ஸோ மாதத்தினுடைய பெரும் பகுதியை செவ்வாய் தான் வந்து ஆக்கிரமம் பண்ணியிருக்கு. அதனால் உங்களுக்கு பலவீனமான பலன்கள் தான் வந்து ஏற்படும். ஸோ கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. அடுத்தபடியாக புதனுடைய பயிற்சி இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு முதல் வீட்டில் தான் இருக்கும். ஸோ இந்த சூழ்நிலையில் புதன் உங்களுக்கு சாதகமான முடிவுகளை கண்டிப்பாக வந்து கொடுக்க மாட்டார். ஏன்னா இவர் முதல் இடத்துல இருக்கிறாரு. இவருடைய இடத்துக்கு அது வந்து சரியில்லாத ஒரு பொசிஷன் தான். அதனால் பெருசாக இந்த கிரகத்துக்கிட்டையும் நீங்கள் எதுவுமே வந்து எதிர்பார்க்க முடியாதுங்க. அடுத்தபடியாக 12வது வீட்டில் இருக்கக்கூடிய கிரகம் குரு. இந்த குரு பெயர்ச்சியானதுலேருந்தே உங்களுக்கு 12வது வீட்டில் தான் இருக்கிறாரு. ஆனால் இந்த மாதம் ராகுவினுடைய ராசியில் குரு நீடிக்கிறாரு. இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு சிறப்பு அப்படின்னே சொல்லலாம். அதாவது குருக்கிட்ட நீங்கள் அனுகூலத்தை எதிர்பார்க்கக்கூடாது.
எப்படின்னா, ஏன்னா எல்லா கிரகங்களுக்கும் மத்தியில் தான் உங்களுக்கு இந்த கிரகம் இருக்க போகுது. அதே போல் சுக்கிரன் கிரகமும் இந்த மாதம் முழுக்க முற்றிலும் உங்களுக்கு சாதகமான பலன்களை வந்து தருவார் அப்படின்னு தெரியுது. சுக்கிரனுடைய பயிற்சி அப்படி இருக்குது. ஏன்னா சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சொந்த ராசியில் இந்த மாதத்தில் பெரும் பகுதியை வந்து கழிக்கிறாரு. முக்கால்வாசி கிரகங்கள் வந்து உங்களுக்கு அப்படித்தான் இருக்குது. இந்த டைமில் மாதத்தினுடைய மத்தியில் உங்களுக்கு லாப வீட்டில் சொந்த ராசியில் வந்து இருக்க போகிறாருங்க. ஸோ சாதகமான பலன்கள் வந்து கிடைக்கிறது இயல்பான ஒரு விஷயந்தான். சுக்கிரன் இருக்கக்கூடிய இடம் அப்படி. அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய கிரகம் சனி. இந்த சனி பயிற்சி பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்க போகுது. முன்னாடி இருந்தது போலவே தான் இருக்கும் இப்பயும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வித்தியாசமான விஷயம் என்ன நடக்க போகுது அப்படின்னா, சனி தன்னுடைய சொந்த ராசியில் இருக்க போகிறாருங்க. அதுதான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். கேதுவினுடைய துணை நட்சத்திரத்தில் வந்து பயிற்சியாகி ஜூலை மாதம் 13ஆம் தேதியிலேருந்து வக்ர நிலையை வேற ஆரம்பிக்கிறாரு. ஸோ இது உங்களுக்கு ஜூலை 13லேருந்து சனி வக்ரம் நிலையை ஆரம்பிக்கும் பொழுது சனிக்கிட்ட இருந்து சாதகமான பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. ஏன்னா சனி வக்ரம் அடையிறது அப்படிங்கிறது எப்படின்னா அப்படியே ரிவர்ஸில் வந்து பலன் கொடுக்கும். யாருக்கெல்லாம் நல்லது செய்துட்டு இருந்தாங்களோ அவங்களுக்கு வந்து இப்போ தீமையான பலன்கள் கிடைக்கும். யாருக்கெல்லாம் தீமையான இடத்துல வந்து சனி அமர்ந்து தீமையான பலன்களை வந்து கொடுத்துட்டு இருந்தாரோ அவங்களுக்கு நல்ல பலன்களை வந்து கொடுப்பாரு. ஸோ கிட்டத்தட்ட சனி இப்போ வக்ரம் ஆகிறாரு அப்படின்னா இன்னும் 3 மாதத்துக்கு வந்து வக்ரத்தை தான் இருக்க போகிறாரு. அதாவது டிசம்பர் இந்த வருஷத்தினுடைய எண்டு வரைக்குமே உங்களுக்கு சனி அப்படி தான் இருப்பார். டிசம்பரில் தான் வந்து வக்ர நிலையை வந்து நிவர்த்தி பண்ணுறாரு. ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் வந்து நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க. அதே போல் உங்களுக்கு ராகு 8வது வீட்டில் தான் இருக்கிறாரு. ஸோ ராகு 8ல் இருக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்காது. ஏன்னா ஒவ்வொரு கிரகமுமே இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து பலன்கள் மாறுபாடு அடையும். அடுத்தபடியாக உங்களுக்கு கேதுவினுடைய பயிற்சியும் இந்த டைம் உங்களுக்கு அனுகூலமான பலன்களை வந்து கொடுக்காதுங்க. ஆனால் ஜூலை 19க்கு அப்புறமா கேது சுக்கிரனுடைய ராசிக்கு போயிடுவார். ஸோ ஜூலை 19க்கு அப்புறமா உங்களுக்கு நல்ல முடிவுகளை வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். இப்போதைக்கு கேதுவால் உங்களுக்கு எதுவுமே வந்து நல்லபடியாக நடக்காது. ஜூலை 19க்கு அப்புறமா நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். பெரும்பாலுமே இந்த கிரகங்கள் இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு பெரிய அளவில் உங்களுக்கு நிறைய விஷயங்களை வந்து கொடுக்குற மாதிரி கிடையாது. ஸோ ஒரு சில விஷயங்களில் சிரமத்தை நீங்கள் பார்த்து தான் ஆகணும். அப்படிங்கும் பொழுது கண்டிப்பாக அது பார்க்கணும். ஏன்னா நடக்கணும் அப்படின்னு இருக்கக்கூடிய விஷயத்தை யாராலையும் மாற்ற முடியாது. அது நடந்தே தீரும். இருந்தாலும் தொடர்ந்து நீங்கள் அர்ப்பணிப்போடு செயல்பட்டீங்க, எல்லாத்துலேயுமே கொஞ்சம் விட்டு கொடுத்து நிதானமாக வந்து இருக்கீங்க, உங்களுடைய முடிவுகளை வந்து நீங்கள் சரியாக எடுக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் எல்லா விஷயத்தையும் உங்களால் சரி பண்ணிக்க முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு கிரகங்கள் இருக்குது. இது எல்லாத்துக்குமே காரணம் என்னென்னா உங்களுடைய நிதானம் தான். நீங்கள் சரியாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நடக்கக்கூடியதும் சரியாக இருக்கும். ஆனால் இந்த காலகட்டங்களில் கிரகங்கள் சரியில்லாதப்போ நீங்களும் வந்து தேவையில்லாத விஷயங்கள்லாம் செய்துட்டு இருந்தீங்கன்னா பெரிய பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு வந்து ஏற்படும். கவனமாக இருங்க. அதே போல் இந்த மாதம் ரொம்ப நீங்கள் புத்திசாலித்தனமாக வந்து செயல்பட வேண்டிய ஒரு மாதம். அதாவது எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரிங்க, அந்த வேலையை நீங்கள் செஞ்சு முடிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ரொம்பவே புத்திசாலித்தனமாக வந்து சிந்திக்கணும். உங்களுடைய அமைதியை வந்து நீங்கள் அதிகரிக்கணும். இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம். நீங்கள் அமைதியாக இருந்தீங்க அப்படின்னா தான் உங்களுடைய உறவு முறைகள் நல்லா இருக்கும். இல்லைன்னா உறவுகளுக்குள்ளே பெரிய பிரச்சனைகள் ஏற்படும். அதுவும் ஆரம்ப கல்வி கற்கக்கூடிய மாணவர்களும் பெற்றோர்களும் பார்த்திங்கன்னா இந்த மாதம் உங்கள் குழந்தைகள் மீது நல்ல கவனம் செலுத்துங்க. நல்லா சொல்லிக் கொடுங்க. அவங்களுக்கு புரிதலை வந்து ஏற்படுத்தி கொடுங்க. ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் வந்து நடைபெறத்துக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. இது வந்து குடும்பத்தினுடைய சூழ்நிலையை மகிழ்ச்சிகரமாகவும் உருவாக்கி கொடுக்கும். காதல் மற்றும் திருமணம் இதில் எல்லாத்துலேயுமே எந்த உறவாக இருந்தாலும் ஒருவருக்கொருவர் நல்லபடியாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா மட்டும்தான் அந்த இடத்துல வந்து பிரச்சனை இருக்காது. இன்கேஸ் இந்த டைமில் உங்களுக்கு புரிஞ்சிக்க முடியாத சூழ்நிலைகள் கூட ஏற்படும். அந்த டைம்லலாம் சின்ன பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கவனமாக இருங்க, விட்டு கொடுத்து போங்க. வருமானத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு வருமானம் இருக்குது. அதாவது நல்ல வருமானத்தை ஈட்ட முடியும். ஆனால் அதுலேயும் சரி நீங்கள் என்ன கவனமாக இருக்கணும்னா சேமிப்பில் வந்து கவனமாக இருக்கணும். ஏன்னா சேமிப்பு உங்களுக்கு வந்து பலவீனமாக இருக்குது. ஸோ உங்களால் வருமானம் கிடைக்கிறத சேமிக்க முடியாமல் கூட போகலாம். முடிஞ்ச அளவுக்கு இந்த காலகட்டங்களில் சேமிக்கவும் பழகிக்கோங்க. அதே போல் ஆரோக்கியத்துலேயும் ஒரு நல்ல ஒரு பலன்களை வந்து நீங்கள் அனுபவிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆரோக்கிய ரீதியாக எந்த பிரச்சனைகளும் ஏற்படாமல் இருக்க கண்டிப்பாக நீங்கள் தான் வந்து அக்கறை எடுத்துக்கணும். உங்களை விட வேறு யாரும் வந்து சரியாக பார்த்துக்க முடியாது. ஸோ உங்களுக்காக கொஞ்சம் நேரம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய பட்சத்தில் தான் எல்லா விஷயங்களையும் உங்களால் வந்து சரி பண்ணிக்க முடியும். மேலும் உங்களுக்கு இந்த மாதம் முழுக்க நல்லபடியாக இருக்கிறதுக்கு கணபதியை வழிபாடு செய்துட்டு வாங்க. ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும். ஸோ வீட்டுக்கு அருகில் கணபதி இருக்கிறாருன்னா தினம்தோறுமே ஒரு தீபம் ஏற்றி அவரை வழிபாடு செய்யுங்க. ரொம்ப எளிமையான கடவுள். அவருக்காக நீங்கள் பெருசாக செலவு பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் ஒரு தீபம் ஏற்றி என்ன வேணும்னு கேட்குறீங்களோ அதை கண்டிப்பாக வந்து விநாயகர் பெருமான் கொடுப்பாரு. ஸோ நம்பிக்கையோடு இந்த எளிமையான விஷயத்தை செய்து பயன்பெறுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக்
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் தொடர்ந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. கூடவே ஆன்மீக ரீதியாக நம்மளுடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய எளிமையான பரிகாரங்களையும் செய்து பயன்பெறுங்க. மீண்டும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களோட மற்றும் ஒரு ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்.